Hi friends, welcome to our channel How to Finally. நீங்க இன்னுமே நம்ம சேனல்ல போற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐக்கானையும் நீங்க கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு நீங்க பார்த்துட்டீங்கன்னா நம்ம அரசின் சார்பாக ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருந்தது. அது என்ன அப்படின்னு நீங்க பார்த்துட்டீங்கன்னா ஆதார் வைத்திருக்கும் அனைவரும் 10 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெளியிட்டு இருந்தாங்க. இதுல ஆதார் நம்மள எல்லாருமே ஆதார் வச்சிருக்கோம். இதுல 10 வருஷத்துக்கு ஒருக்க என்னோட ஆதார் அப்டேட் ஆகிருக்கா இல்ல நான் எப்ப அப்டேட் பண்ணணும், என் ஆதார் வந்து 10 வருஷம் நான் எடுத்து 10 வருஷம் ஆச்சு, இப்ப நான் என் ஆதாரை அப்டேட் பண்ணணுமா ரெனிவல் பண்ணணுமா அப்படின்னு நிறைய பேர் சந்தேகம் கேட்கறீங்க. இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? எனக்கு எந்த மெசேஜுமே வரல, ஆனா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது நான் ரெனிவல் பண்ணணுமா அப்டேட் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கறீங்க. அது ரொம்பவே ஈஸியா நம்ம ஆன்லைன் மூலமா கண்டுபிடிச்சிக்கலாம். நாம இந்த வீடியோல அது எப்படி நம்ம அப்டேட் பண்ணணுமா வேண்டாமான்னு தெரிஞ்சுக்கிறது, அது போக அப்படி அப்டேட் பண்ணணும் அப்படின்னு அந்த மெசேஜ் உங்களுக்கு காட்டுச்சு ஆன்லைன்ல அப்படின்னா அது எப்படி நாம பண்றது அப்படிங்கறது இந்த வீடியோல பார்ப்போம். அதனால இந்த வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க அதற்கு myAadhar.uidai.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டை நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணீங்க அப்படின்னா அதனுடைய ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படிதான் ஷோ ஆகும். வெல்கம் டு மை ஆதார் அப்படின்னு போட்டு அந்த ஹோம் பேஜ் வந்திருக்கும். இதுல நீங்க லாகின் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. லாகின் அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல உங்களுடைய ஆதார் நம்பரை இங்க என்டர் பண்ண சொல்லுவாங்க. 12 டிஜிட் ஆதார் நம்பரை இங்க என்டர் பண்ணிட்டு கீழே கொடுத்திருக்க கேப்சாவை நீங்க என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார்ல எந்த மொபைல் நம்பர் நீங்க கொடுத்திருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இங்க என்டர் பண்ணிட்டு லாகின் அப்படிங்கறத நீங்க கொடுத்துருங்க. லாகின் அப்படி நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இப்படிதான் உள்ள லாகின் ஆயிரும். இப்ப பாருங்க மேல ரெட் கலர்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, யுவர் ஆதார் நீட்ஸ் டாக்குமெண்ட் அப்டேட், கைண்ட்லி கிளிக் ஹியர் டு அப்லோட் யுவர் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அண்டர் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மேல டாப்ல உங்களுக்கு ஒரு மெசேஜ் ரெட் கலர்ல வந்திருந்தது அப்படின்னா நீங்க கண்டிப்பா உங்களுடைய ஆதாரை அப்டேட் பண்ணியே ஆகணும். இப்போ மேல அது வராம சில பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க உங்களுடைய ஆதாரை இப்ப அப்டேட் பண்ண தேவையில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்களுடைய ஆதார் நம்பர் அந்த ஓடிபி என்டர் பண்ணி லாகின் அப்படி நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் உள்ள போன உடனே இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு இது காட்டும், யுவர் ஆதார் நீட்ஸ் டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்னு காட்டியிருக்கு. இந்த மாதிரி வரவங்க நீங்க கண்டிப்பா எல்லோருமே ஆதார் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணணும். அது நான் இ சேவை மையத்துல தான் போய் பண்ணணுமா இல்ல ஆதார் சேவை மையத்துல தான் போய் பண்ணணுமா அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்பீங்க. அது தேவையே இல்லை. நீங்க வீட்டுல உட்கார்ந்தபடியே வெறும் 5 நிமிஷத்துல இதை நீங்க பண்ணி முடிச்சிடலாம். இதற்காக நீங்க மணிக்கணக்கில் வரிசையில போய் நின்று உங்களுடைய நேரத்தை வீணாக்க வேண்டாம். தயவு செய்து எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. இதற்காக நீங்க உங்களுடைய நேரத்தை வீணாக்கி வேற எங்கேயும் சேவை மையத்துல போய் நின்று வரிசையில நிக்க வேண்டாம், டோக்கன் போட வேண்டாம். ஆன்லைன்லயே நீங்க ஈஸியா வீட்டுல உட்கார்ந்தபடியே வெறும் 5 நிமிஷத்துல நீங்க பண்ணி முடிச்சிடலாம். அது எப்படி அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பாத்துருங்க. அது எப்படி அப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்னு இருக்கு பாருங்க. இதுலதான் நாம போய் பண்ணணும். இதை வந்து கடைசி தேதி 14/3/2024 வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதற்கு முன்னால 14/12/2023 வரையும் தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணி 14/3/2024 வரையும் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நம்ம பண்ணிக்கலாம். எந்த வித சார்ஜஸ்மே நாம இதுக்கு பே பண்ண தேவையில்லை. இப்ப மேல யுவர் ஆதார் நீட்ஸ் டாக்குமெண்ட் அப்டேட், கைண்ட்லி கிளிக் ஹியர் டு அப்லோட் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்க. அங்க இந்த கிளிக் ஹியர் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு லிங்க் மாதிரி கொடுத்திருப்பாங்க. அந்த ஹியர் அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணாலும் நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு போயிடும். அப்படி இல்லை அப்படின்னா டாக்குமெண்ட் அப்டேட் அப்படிங்கறத கிளிக் பண்ணாலும் சேம் பேஜ் தான் உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகி போகும். நாம இப்ப இங்க கிளிக் ஹியர் அப்படின்னு கொடுத்திருக்காங்களா, அதையே நாம கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் ஆஃப் டாக்குமெண்ட் அப்டேட் சர்வீஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். இது எதற்காக பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு இங்க சொல்லியிருப்பாங்க. இதை நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. படிச்சு பார்த்துட்டு இங்க நெக்ஸ்ட் அப்படிங்கறத நீங்க கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் டாக்குமெண்ட். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா in this step you will be asked to upload the valid POI POA documents that contain verified details confirmed in step 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை நீங்க ஒன்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ளீஸ் வெரிஃபை யுவர் டெமோகிராஃபிக் டீடைல்ஸ் அப்படின்னு போட்டு உங்களுடைய நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய அட்ரஸ் இங்க கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே
கரெக்டா இருக்கா நீங்க செக் பண்ணிட்டு ஐ வெரிஃபை that the above details are correct அப்படிங்கறத நீங்க டிக் மார்க் பண்ணிருங்க. டிக் மார்க் பண்ணாதான் உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்படிங்கிற அடுத்த ஆப்ஷன் ஓபன் ஆகும், எனேபிள் ஆகும். இப்போ நீங்க அந்த டிக் மார்க் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கறத கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க கைட்லைன்ஸ் ஃபார் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு போட்டு டாக்குமெண்ட் சைஸ் வந்து லெஸ் தென் 2 MB குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த நீங்க அப்லோட் பண்ற டாக்குமெண்ட் 2 MB குள்ள தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போர்ட்டட் ஃபைல் ஃபார்மேட்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, JPEG ஃபார்மேட், PNG ஃபார்மேட் அண்ட் PDF ஃபார்மேட்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரி சார், நான் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்க்கு எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் அப்டேட் பண்ணலாம், அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்பீங்க. அதற்கும் சில வேலிட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் டைப் கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க கீழே ப்ளீஸ் அப்லோட் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி டாக்குமெண்ட் அப்படிங்கிற இடத்துல அதை நீங்க அந்த டிராப் டவுனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கறத அவங்க கொடுத்துருக்காங்க. இதுல உங்க கையில என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குதோ அதுல ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை நீங்க அப்லோட் பண்ணா போதும். இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, CGHS ESIC மெடிக்ளைம் கார்டு issued by சென்ட்ரல் கவர்மெண்ட், டிசபிலிட்டி ஐடி கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு நிறைய டைப்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல உங்களுடைய கையில என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அதுல ஏதாச்சும் ஒண்ணு JPG, PNG அல்லது PDF ஃபார்மேட்ல நீங்க வச்சு அப்லோட் பண்ணா போதும். அதனுடைய சைஸ் வந்து 2 MB குள்ள இருக்கணும். இது வந்து எதற்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்க என்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண போறீங்களோ அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு கீழே வியூ டீடைல்ஸ் அப்லோட் டாக்குமெண்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க அந்த எந்த ஃபைல் லொகேஷன்ல அந்த டாக்குமெண்ட் வச்சிருக்கீங்களோ அதை அப்லோட் பண்ணிருங்க. அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ப்ளீஸ் அப்லோட் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சில டாக்குமெண்ட் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. என்னென்ன வேலிட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் டைப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. இதுலயும் அலாட்மெண்ட் லெட்டர் ஆஃப் அகாமடேஷன் பை சென்ட்ரல் கவர்மெண்ட், பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், டிசபிலிட்டி கார்டு, EB பில், கேஸ் கனெக்ஷன் பில், கவர்மெண்ட் ஐடி அப்படின்னு நிறைய இது கொடுத்திருக்காங்க. இதுல உங்க கையில என்ன டாக்குமெண்ட் இருக்கோ அதை நீங்க ஈஸியா அப்லோட் பண்ணிருங்க. அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு இங்க அப்லோட் பண்ணிட்டு கீழே ஐ ஹியர் பை கிவ் மை கன்சென்ட் அப்படிங்கிற அந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கறது கொடுத்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் டெமோகிராபிக் டீடைல்ஸ் இன் தி டாக்குமெண்ட் எக்ஸாக்ட்லி மேட்சஸ் வித் யுவர் டெமோகிராபிக் டீடைல்ஸ் இன் ஆதார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல நீங்க ஓகே அப்படின்னு நீங்க கொடுத்துருங்க. ஓகே அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா டியர் ரெசிடென்ட், திஸ் சர்வீஸ் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டில் 14/3/2024 அப்படின்னு போட்டு உங்களுக்கு வந்திருக்கும். இதை நீங்க கீழே பாருங்க, அப்படியே சப்மிட் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பாருங்க இப்படி கிரீன் கலர்ல ஒரு டிக் மார்க் வந்துட்டு உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட்டும் இங்க கொடுத்துருவாங்க. டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு போட்டு சக்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம எப்ப அப்ளை பண்ணோம் அந்த டேட்டு டைம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்ப ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், அதனால நமக்கு அமௌண்ட் 0 அப்படின்னு போட்டிருக்காங்க. இதற்கு உண்டான அக்னாலஜ்மெண்ட்டை நீங்க டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணி இந்த அக்னாலஜ்மெண்ட்டை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீங்க கோ டு டேஷ்போர்ட் அப்படின்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிருங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு இப்ப ஃபர்ஸ்ட் எந்த பேஜ் இருந்துச்சோ அந்த பேஜுக்கு இப்ப போயிடுச்சு. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்னு போட்டு உங்களுக்கு இருக்கும். ரெக்வஸ்ட் அப்படின்னு போட்டு கீழே டாக்குமெண்ட் அப்டேட் நாம இப்ப என்ன ரெக்வஸ்ட் கொடுத்திருக்கோம் அப்படிங்கிற இது உங்களுக்கு இங்க காட்டும். இதுல SRN நம்பர் இங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க, எந்த டேட்ல அப்ளை பண்ணோம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இப்ப கரண்ட்லி என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. வெரிஃபிகேஷன் ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. வெரிஃபிகேஷன் ஸ்டேஜ் முடிச்ச உடனே வேலிடேஷன் ஸ்டேஜ், அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டட் அப்படின்னு நமக்கு இங்க வரும். இப்படிதான் உங்களுடைய ஆதாரை ஆன்லைன் மூலமா அப்டேட் பண்றதுக்கான ஃபுல் ப்ராசஸ். இது நீங்க நம்ம இந்த வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா நீங்களே உங்களுடைய வீட்டுல உட்கார்ந்தபடியே நாம இப்ப சொன்ன மாதிரி நீங்க பண்ணி முடிச்சிடலாம். இதற்காக நீங்க நீண்ட வரிசையில போய் நின்று டோக்கன் வாங்கி ரொம்பவே சிரமப்பட தேவையில்லை. வீட்டுல இருந்தே நீங்க இதை பண்ணிருங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்க இந்த குரூப்ஸ் வச்சிருந்தாலும் அந்த குரூப்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோ நாங்க உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.